வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க்கை மலர்கள் நாளொரு நற்சிந்தனை. ஆகஸ்ட் மாதம் 4ஆம் திகதி. மகிழ்ச்சியோடு வாழ. மனிதன் என்ற தத்துவத்தை 4 சிறப்பு நிலைகளாக பிரிக்கலாம். அவை உடல், உயிர், மனம், மெய்ப்பொருள் என்பனவாகும். இந்நான்கும் பொருள்நிலையில் ஒன்றுதான். ஆனால் இயக்கச் சிறப்புகளால் பிரித்து உணரத்தக்கவையாக இருக்கின்றன. ஒரே பொருள் அதன் இயல்பான பரிணாம உணர்ச்சியால் 4 நிலைகளையும் அடைந்து ஒன்றில் ஒன்றாக 4 இணைந்து இயங்கும் சிறப்பே மனிதனாக விளங்குகின்றது. உடல் என்பது ஆற்றலின் திரட்சியே. ஆற்றல் என்பது மேஸ். ஆற்றல் அதாவது எனர்ஜி என்பது மெய்ப்பொருளின் இயக்க நிலையே. மெய்ப்பொருள்தான் ஆற்றலுக்கு நிலைக்களம், ஸ்டாட்டிக் ஸ்டேட். இதனை வெட்டவெளி என்கிறோம். வெட்டவெளியே தனது இயக்கத்தில் ஆற்றல் ஆகிறது. ஆற்றலின் திணிவு உடல். உடலில் நிறைந்த ஆற்றல் உணர்ச்சி என்னும் சிறப்புற்று உடலை உணர்ந்து பேரியக்க மண்டல தோற்றங்களை உணர்ந்து உணரும் ஆற்றலான உயிரையும் உணர்ந்து முடிவாக தனது மூல நிலையான மெய்நிலையை நிலைக்களனான உள்ள ஆதி நிலையை உணர்ந்து முழுமை பெறுகிறது. உணர்ச்சியிலிருந்து முழுமை பெறும் வரையில் நடைபெறும் சிறப்பாற்றல் தான் மனம், அதாவது மைண்ட் என்றும் அறிவு கான்சியஸ்னஸ் என்றும் வழங்கப்படுகின்றது. எனவே மெய்ப்பொருள், ஆற்றல், தோற்றம், மனம், ட்ரூத், எனர்ஜி, மாயஸ், கான்சியஸ்னஸ் என்ற 4 நிலைகளும் ஒரு பொருளின் பரிணாம வளர்ச்சியின் வேறுபாடுகளே. இந்த விளக்கத்தையே பேரியக்க மண்டல இயக்கங்கள் அனைத்தையும் மதிப்பிட அடிப்படையாக கொள்ளலாம். நுண்ணிய இயக்க ஆற்றலான பரமணு முதல் பெரும் பெரும் நட்சத்திரங்கள் உட்பட மனதில் கொண்டு ஆழ்ந்து ஆராய்ந்தால் ஒரு பேருண்மை விளங்கும். ஒவ்வொரு அணுவும் அல்லது அணுக்கொத்தும் தன்னியக்கம், தொடரியக்கம், பிரதிபலிப்பு இயக்கம், விளைவு என்ற 4 வகையான தன்மைகளோடு இயங்குகின்றன. எந்த ஒரு இயக்கமும் தனியாக துண்டுபட்டு நடைபெறுவதில்லை. பேரியக்க மண்டலம் என்ற கோர்வையில் அமைந்துள்ள இயற்கை ஒழுங்கமைப்பை நாம் காரண விளைவு நியதி, கோஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம் என்று கூறுகிறோம். இதன் விளைவின் கீழ் தோன்றிய மனிதனின் நோக்கம் அறிவின் முழுமை பெற்று அமைதி பெறுவதேயாகும். அறிவின் முழுமைக்கு வாழ்க்கை அனுபவம் வேண்டும். அனுபவத்திற்கு உடல் என்ற நற்கருவியை நன்றாக போற்றி காத்து பயன்படுத்த வேண்டும். எனவே மனிதன் தனது நோக்கத்தை ஒட்டி இயல்பாக வாழ்ந்து அமைதியும் மகிழ்ச்சியும் பெற வேண்டுமெனில் அறிவில் முழுமை பெறுவது, உடலை பொறுப்போடு காப்பது என்ற 2 வகையிலும் உணர்ந்து ஆற்ற வேண்டும். அருள் தந்தை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க, ஒருவே துணை. இணையவழி இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கும் எமது தலைவர், அருள்நிதியர்கள், சிந்தனையாளர்கள் எல்லோருக்கும் எனது மாலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மகரிஷி இன்றைய சிந்தனையில் எப்படி மகிழ்ச்சியோடு வாழ முடியும் என்பதை மிக மிக சிறப்பாக கூறியிருக்கிறார்கள். மனிதன் என்ற தத்துவத்தை 4 சிறப்பு நிலைகளாக பிரிக்கலாம் என்கின்றார். அவையாவன உடல், உயிர், மனம், மெய்ப்பொருள். இந்த தத்துவத்தை நாம் சிறிது சிந்தித்து பார்ப்போம். சுத்தவழி, அதாவது வெட்டவழி,
தன் இறுக்கத்தால் சுமார் 14 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உடைந்து சிறு சிறு துகள்கள் ஆயிற்று. அந்த சுத்தவெளி என்பதே நிலையானது, அதாவது இருப்பு ஆற்றலாக இருக்கிறது, அதாவது ஸ்டாட்டிக் ஃபோர்ஸாக இருக்கிறது. ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் உடைந்து இறைத்துகள் ஆயிற்று. அப்படி உடைந்த இறைத்துகள்கள் சுத்தவெளியின் சூழ்ந்தழுத்தால் சுழலும் ஆற்றல் பெற்றது. அதைத்தான் நாங்கள் எனர்ஜி என்று சொல்கிறோம். எனர்ஜி பெற்றது, அதாவது இறைவெளி ஆற்றல் நிலையாக மாற்றம் பெற்றது. சும்மா இருந்த அந்த ஸ்டாட்டிக் இப்பொழுது ஆற்றல் பெற்றிருக்கிறது. இப்படியான இந்த ஆற்றல் நிலையில் இருந்தே தோற்றங்கள் எல்லாம் உருவாகின. தோற்றங்கள் என்பது திணிவு நிலைகள். இப்படி உருவான தோற்றங்கள் தான் பஞ்சபூதங்கள் என்று நாங்கள் கூறுகின்றோம். பஞ்சபூதங்களை இரண்டாக நாங்கள் பிரிக்கலாம். ஒன்று சடப்பொருட்கள், அதாவது உயிரற்ற பொருட்கள், உதாரணமாக கோள்கள், நட்சத்திரங்கள் மற்றும் உயிரற்ற அத்தனை ஜடப்பொருட்களையும் நாங்கள் சடப்பொருட்கள் என்று சொல்கிறோம். அதே போல இந்த பஞ்சபூதங்களின் கூட்டுத்தான் உயிர்களாக வந்துள்ளது. எல்லா உயிருள்ள ஜீவராசிகளும், ஏன் மனிதன் கூட இந்த தோற்றங்களிலே பஞ்சபூதங்களின் தோற்றங்களால் தான் ஆனவன். பஞ்சபூதங்களால் தோற்றம் பெற்று சடப்பொருட்களும் உயிரினங்களும் ஏன் மனிதனும் தோன்றினான். இந்த நிலையே திணிவு நிலை அல்லது மேஸ் என்கின்றார்கள். இப்படியாக பஞ்சபூதங்களால் ஆன உயிரினங்களை இரண்டாக பிரிக்கலாம். ஓரறிவிலிருந்து 5 அறிவு வரை வந்த மிருகங்களை ஒரு பிரிவாகவும், 6வது அறிவை உடைய மனிதனை இன்னொரு பிரிவாகவும் நாம் பிரிக்கலாம். இந்த மனிதனிடம் உடல் இருக்கிறது, உயிர் இருக்கிறது, அவனிடம் மனமும் இருக்கிறது. மனம் உடையவனே மனிதன், மனதை இதமாக வைத்திருப்பவனே மனிதன். அது மாத்திரமா, அவனிடம் மெய்ப்பொருளும் இருக்கிறது. உடல் இருக்கிறது திணிவு நிலையில், அதாவது பஞ்சபூதங்கள் திணிவு பெற்று உடலாக இருக்கிறது. உயிர் ஆற்றல் நிலையாக இருக்கிறது. கோடிக்கணக்கான தனித்த விண்கள் உடலில் சுற்றோட்டமாக உயிராக ஓடிக்கொண்டிருக்கிறது. மனம் என்பது உயிரின், அதாவது ஆற்றல் நிலையின் இயக்க நிலையாக இருக்கிறது. உயிரின் ஆற்றல் நிலை என்ன? அதுவே சீவகாந்தம். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், 2 விதமான காந்தங்கள் இருக்கின்றன என்று. ஒன்று வான்காந்தம் அல்லது மின்காந்தம். இது உடலுக்கு வெளியே இருப்பது. அடுத்தது இந்த உடலுக்குள், அதாவது ஊனுக்குள் இருப்பது. ஊனுக்குள் இருப்பதால் இதை ஊன்காந்தம் என்றும் அல்லது சீவகாந்தம் என்றும் நாங்கள் கூறுகின்றோம். உயிரிலிருந்து, அதாவது சீவனில் இருந்து வருவது சீவகாந்தம். அது சீவகாந்தம் தான் மனிதனின் மெய்ப்பொருளாகவும் இருக்கிறது. அதாவது அகமாக கருமையமாக மெய்ப்பொருளும் இருக்கிறது. இருக்கின்ற ஒரு சிறப்பை பெற்ற சீவ இனம்தான் மனிதன். வேறு எந்த மிருகங்களுக்கும் இல்லாத ஒரு இனமாக மனித இனம் தோற்றம் பெற்றிருக்கிறது. ஆற்றல் நிலையிலிருந்தே தோற்ற நிலை தோன்றியது என்பது எல்லோருக்கும் தெரிந்ததே. ஆற்றல் என்பது, அந்த ஆற்றல் நிலை என்பது விண்ணிலிருந்தே பஞ்சபூதங்கள் தோன்றின. பஞ்சபூதங்களில் இருந்தே மேற்கூறியது போல உயிரற்ற சடப்பொருட்களும் உயிருள்ள உயிரினங்களும் தோற்றம் பெற்றன. சடப்பொருட்களில் உயிர் இல்லை, அதனால் அங்கு உணர்ச்சி இல்லை. சீவராசிகளிடமும் மனிதனிடமும் உயிர் இருப்பதால் அங்கு உணர்ச்சி இருக்கிறது. வெட்ட வெளியே தனது இயக்கத்தில் ஆற்றல் ஆகிறது. ஆற்றலின் திணிவு உடல். உடலில் நிறைந்த ஆற்றல் உணர்ச்சி என்னும் சிறப்புற்று உடலை உணர்கிறது.
சடப்பொருட்களை நாங்கள் பார்த்து போனால் அங்கு 5 விதமான உணர்ச்சிகளே இருக்கின்றன. ஆனால் மனிதனில் 6 அறிவு இருப்பதனால் 6 விதமான உணர்ச்சிகள் இருக்கின்றன. ஓரறிவு தாவரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதற்கு தொடு உணர்வு மாத்திரம்தான் இருக்கிறது. இரண்டறிவு புழு போன்றவற்றை நாங்கள் எடுத்துக்கொண்டோமானால் அதற்கு தொடு உணர்வோடு சுவை உணர்வும் இருக்கிறது. 3 அறிவு எறும்பு போன்றவற்றை நாங்கள் எடுத்துக்கொண்டோமானால் அவைகளுக்கு தொடு உணர்வு இருக்கிறது, சுவை உணர்வு இருக்கிறது, நுகர்வுணர்வு இருக்கிறது. இந்த 3 உணர்வுகள் அங்கே அவர்களுக்கு இருக்கின்றன. 4 அறிவை நாங்கள் எடுத்துக்கொண்டோமானால் பாம்பு போன்ற ஜீவராசிகளுக்கு தொடு உணர்வு இருக்கிறது, சுவை உணர்வு இருக்கிறது, நுகர்வுணர்வு இருக்கிறது, அத்துடன் பார்வை உணர்வும் இருக்கிறது. 5 அறிவு விலங்கினங்கள், குறிப்பாக மான் போன்ற ஜீவராசிகளுக்கு தொடு உணர்வு இருக்கிறது, சுவை உணர்வு இருக்கிறது, நுகர் உணர்வு இருக்கிறது, பார்வை உணர்வு இருக்கிறது, அத்துடன் ஒலி என்ற 5 உணர்வுகள் 5வது உணர்வாகவும் அங்கே இருக்கின்றன. மனிதனில் தான் இந்த 5 அறிவுகளோடு 6வது அறிவான அனுமான உணர்வும், அதாவது சிந்தனை அறிவு, அந்த சிந்தனை அறிவை உணர்வதற்கான மூளையும் அமைந்துள்ளது இந்த மனித உடலிலே தான். மனிதனிடம் அமைந்துள்ள அனுமான அறிவை யூகம் என்று கூறுவார்கள். கற்பனையாக ஒரு கருத்து உருவாகும் போது அது யூகம் எனப்படுகிறது. அது புலன்களுக்கு எட்டாத மறைபொருளாகவும் இருக்கலாம். எந்த கற்பனை உணர்வுகளும் அது உண்மையாக இருந்தாலும் அல்லது உண்மைக்கு புறம்பானதாக இருந்தாலும் அவற்றை உணரக்கூடிய அறிவை யூக அறிவு என்று கூறுகிறார்கள். இதுதான் அனுமான அறிவாகும். சட பொருட்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கே அறிவு அமைப்பு, அதாவது பேட்டர்ன், துல்லியம், பிரிசிஷன், இயக்க ஒழுங்கு, ரெகுலாரிட்டியாக செயல்படுகிறது. அமைப்பு என்றால் எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு ஒரு தோற்றம் இருக்கும். இந்த தோற்ற பொருளில் அடங்கியுள்ள விண்களின் கூட்டு இயக்க ஒழுங்கிற்கேற்ப அதன் திணிவு நிலை அமைந்திருக்கும். இந்த திணிவு நிலையான தோற்றம் சுத்த ஒளியின் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தை அடைத்து கொள்ளும். அந்த ஒவ்வொரு தோற்ற பொருளும் நீளம், அகலம், ஆழம் என்ற அலகுகளை கொண்டதாக இருக்கும். அதைத்தான் அந்த பொருளின் உருவமைப்பு, பேட்டர்ன் என்று கூறுகிறோம். தாய்மரம் எப்படி வளர்ந்ததோ அதனுடைய இலை, பூ, காய், பழம் எந்த வடிவத்தில் இருந்ததோ அதே போன்றே அதனின் வித்திலிருந்து வளர்ந்து வரும் மரத்திலும் இருக்கும். இதுதான் உருவ அமைப்பு. அடுத்தது 2வதாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது துல்லியம், அதாவது பிரிசிஷன் என்பது ஒரு பொருளின் உருவத்தில் அடங்கியுள்ள தன்மையை, அதாவது இலை, பூ, காய், பழம் இவற்றில் தாய்மரம் எப்படி இருந்ததோ அதே போன்று சிறிது கூட பிழை இல்லாமல் அதனின் வித்தில் உண்டான மரத்திலும் இருந்து தோன்றிய இலை, பூ, காய், பழத்திலும் அதே குணங்கள் அமைந்திருக்கும். இதுதான் துல்லியம். அடுத்ததாக இயக்க ஒழுங்கு, அதாவது ரெகுலாரிட்டி என்று சொல்கிறார்கள். அது ரெகுலாரிட்டி என்பது தோற்ற பொருட்களின் இயல்பாக நடைபெறும் இயக்கம். அது தன்னியக்கமாகவும் வேறொரு இயக்கத்தின் தாக்கத்தால் வேகமோ திசையோ மாறும்போது அங்கே தன்னியக்கமே தொடர் இயக்கமாக மாற்றம் பெறும். இது இறநிலையின் இயக்க ஒழுங்கு, ரெகுலாரிட்டி என்று கூறுகிறார்கள். ஆனால் உயிரினங்களில் அறிவு, அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்கோடு உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல், அதாவது காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டிஃபரன்சியேஷன் அல்லது பிரித்துணரல் அல்லது வேறுபடுத்தி உணர்தல் என்ற நிலைகளில் இருக்கும். அதே அறிவு மனிதனிடம் அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்கமைப்பாகவும் உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல் என்றவற்றோடு 6வது அறிவான சிந்தனை ஆற்றல் அறிவும் இருக்கிறது. இதுதான் மனிதனிடம் உள்ள உணர்வு நிலைகள். சுத்தவழி தன்னிறுக்கத்தால் உடைந்து இறைத்துகள்கள்
கூட்டியக்கம் விண், இறைத்துகள்களும் ஆற்றல்தான், விண்களும் ஆற்றல்தான். சுத்தவெளி என்பது நிலையான சக்தி, அதாவது செக்டிக் ஃபோர்ஸ். அதை இப்பொழுது ஸ்டொக் ஃபோர்ஸ் என்றும் கூட கூறுகிறார்கள். அந்த சுத்தவெளியில் இருந்துதான் இயக்க சக்தி, அதாவது ஆற்றல், அதுதான் விண். அது டைனமிக் ஃபோர்ஸ், அங்கு அது டைனமிக் ஃபோர்ஸாக பரிணமித்திருக்கிறது. அங்கிருந்து அந்த ஆற்றல்களில் இருந்துதான் தோற்றங்கள். தோற்றம் என்பது திரட்சி, அதாவது மேஸ் என்று கூறுகிறார்கள். திரட்சி நிலை என்பது பஞ்சபூதங்களின் கூட்டாக இருக்கிறது. பஞ்சபூதங்களில் இருந்து சடப்பொருட்களின் தோற்றமும் உயிரினங்கள் தோற்றமும் வருகின்றன. உயிரற்றவை என்பதில் கோள்கள், நட்சத்திரங்கள், இந்த பூமி எல்லாமே அடங்கும். உணர்ச்சியிலிருந்து முழுமை பெறும் வரையில் நடைபெறும் சிறப்பாற்றல் தான் மனம், அதாவது மைண்ட். மனதால் தான் 5 உணர்வுகளால் வரும் விளைவுகளை உணர முடியும். மனத்திற்கு மூலமான அறிவால் தான் கான்சியஸ்னஸ், இந்த உணர்வுகளை மனம் உணர்கிறது. ஒரு நூலின் ஒரு தொங்கல் மனம் என்றால் அடுத்த நொடி அறிவு, அதாவது தெய்வம் என்று கூறுகிறார்கள், அதாவது இறைநிலை. மனம் என்பது மனிதனையும், அறிவு என்பது இறைநிலையையும் குறிக்கின்றன. மனம் எதையும் உணர்வதில்லை, அறிவுதான் உணரும் தகமையை பெற்றுள்ளது. மனிதனிடம் அமைந்துள்ள 6வது அறிவுதான் உணரும். அந்த உணரும் தன்மையை பெற்றது அந்த 6வது அறிவுதான். உணரும் தகமை உடைய அறிவு உணர்வதற்கு மனம் இயங்க வேண்டியது அவசியமாகின்றது. மனம் என்பது புலன்கள் மூலமாக சீவகாந்தம் இயங்கும் பொழுதுதான் அதை அந்த அறிவு உணரும். இந்த சீவகாந்தம் புலன்கள் மூலமாக பஞ்சதன் மாற்றம் பெற்று பெறும் பொழுதுதான் அறிவு அங்கே அதை உணர முடியும். இந்த பஞ்சதன் மாத்திரைகளால் வரும் விளைவுகள் இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பமாக அதை அந்த அறிவு உணரும். பஞ்சதன் மாத்திரைகளாகவும் வருவதும் காந்தந்தான். அந்த காந்தந்தான் இறை என்ற, அந்த காந்தத்தை தான் நாங்கள் இறை என்ற அறிவு என்று கூறுகிறோம். அதனால் உணர்ச்சியிலிருந்து முழுமை பெறும் வரையில் நடைபெறும் சிறப்பாற்றல் தான் மனம் என்றும் அறிவு, அதாவது கான்சியஸ் என்றும் கூறப்படுகிறது. அதனால் மெய்ப்பொருள், ஆற்றல், தோற்றம், மனம், ட்ரூத், எனர்ஜி, மேஸ், கான்சியஸ்னஸ் என்ற 4 நிலைகளும் ஒரே பொருளின் பரிணாம வளர்ச்சியின் வேறுபாடுகளே. இதுவே பேரியக்க மண்டல இயக்கங்கள் அத்தனையும் உணரத்தக்க அடிப்படையாக உள்ளது. இத்தனை இயக்கங்களையும் உணரத்தக்கதாக தருவது அதனுள் இருக்கும் காந்தம், அதாவது சீவகாந்தம். நான் முன்பே சொன்னது போல சீவகாந்தம், வான்காந்தம் இரண்டும் ஒன்றுதான். காந்தம் ஏகம், ஏக காந்தம். வான்காந்தத்திற்கு 5 தன்மைகள் தான் இருக்கின்றன. அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் என்ற 5 தன்மைகள். விண் சக வெளி அந்த விகிதாசாரத்திற்கேற்ப காந்தம் திணிவு பெறுவதனாலே அந்த திணிவு பெற்ற காந்தம் அழுத்தமாக உணரப்படுவதும், காற்றிலும் நெருப்பிலும், அது நெருப்பு என்பது அடர்த்தி காற்றை சொல்கிறார்கள். அடர்த்தி காற்று நெருப்பு, அதில் காற்றில் ஒளியும் நெருப்பில் ஒளியும், அதாவது ஒளியும் ஒளியும் ஒரு தொகுப்பான மாற்றமாகவும் நீரும் நிலமும் இரசாயன மாற்ற இயக்கமாகவும் அங்கே அமைந்துள்ளது. உடலில் ஓடுகின்ற சீவகாந்தம் தான் உடலில் ஓடி ஓடி அந்த அமைப்பையே உணர்ந்து கொள்கிறது. இந்த உணர்வை சீவகாந்தம் உடலின் மத்தியில் கொண்டு வந்து அங்கே பதிய வைக்கிறது. அதைத்தான் நாங்கள் கருமையம் என்று கூறுகிறோம். உள்ளே ஓடக்கூடிய ஓட்டத்திற்கு உயிர் என்று சொல்கிறோம். அணு அடுக்குகளால் கட்டப்பட்டதையே உடல் என்று நாங்கள் கூறுகிறோம். உடலில் ஓடக்கூடிய சீவகாந்தம் வெளியில் இருக்கின்றவற்றை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மையை பெறுவதனாலே அதற்கு மனம் என்று கூறுகிறோம். வான்காந்தம் ஐவுணர்வையே உணரும், ஆனால் சீவகாந்தம்
ஆறாவது உணர்வான மனத்தையும் உணரத்தக்க சிறப்பை உடையதாக இருக்கிறது. எல்லாம் அந்த இறைநிலையே அங்கு உணர்வாக இருக்கிறது என்ற உண்மையையும் இங்கே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதைத்தான் மகரிஷி மெய்ப்பொருளே விண்ணாகி அலைநிலையில் காந்தமாய் மேலும் விண் அடர்த்தி நிலைக்கேற்ப பூதம் ஐந்துமாய் ஐயுணர்வாய் மெய்யுணர்வாய் அனைத்துயிராய் பெருகியே அகம் அறிவாய் புறம் உடலாய் அடுக்கு தோற்றமாச்சு செய்யும் தொழில் பலம் நோக்கம் இடம் காலம் ஒக்கவே சீர்விளவாய் காந்தவழி திகழும் அருளாற்றலே வையகத்தில் வாழ்வோர்க்கு இன்பம் துன்பம் அமைதியும் வான் உணர்வாம் பேரின்பம் துய்ப்பதுணர்ந்து உய்வோம் என்று ஒரு கவி மூலம் மகரிஷி இந்த இறைநிலை எப்படி எப்படி மாற்றம் பெற்று விண்களில் அடர்த்திக்கேற்ப பஞ்சபூதங்களாகி அழுத்தம் ஒலியொளி சுவை மனம் என்ற 5 உணர்வுகளை பெற்று 6வது அனுமான அறிவுடைய மனிதனாகி தனது அகமே அறிவாக அதை உணர்வதற்கான உடலையும் ஒவ்வொருவர் செய்யும் தொழில் அதன் மூலம் கிடைக்கும் வளம் எல்லாமே காலம் இடத்திற்கேற்க சரியான விளைவை அவர்களின் சீவகாந்தமாக திகழும் இறைநிலையே இவ்வுலகில் வாழும் எல்லோருக்கும் சரியான நேரத்தில் இன்பமாகவும் துன்பமாகவும் அமைதியாகவும் பேரின்பமாகவும் கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து நல்லதையே செய்து நல்ல பயனை அடைய வேண்டும் என்று இக்கவி மூலம் விளக்குகிறார் எமது குருபிரான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி. நுண்ணிய இயக்க ஆற்றலான பரமாணு முதல் பெரும் பெரும் நட்சத்திரங்கள் உட்பட மனதை கொண்டுதான் ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்தால் ஒரு பேருண்மை விளங்கும். பிரபஞ்சத்தில் இருக்கும் கோடிக்கணக்கான அணுக்களும் அல்லது பல அணுக்கள் சேர்ந்த அணுக்கொத்தும் தன்னியக்கம், தொடர் இயக்கம், பிரதிபலிப்பு இயக்கம், விளைவு என்ற 4 வகையான தன்மைகளோடு இயங்குவதாக மகரிஷி இன்றைய சிந்தனையிலே கொடுத்துள்ளார்கள். உடல் அணுக்களால் ஆனது, அதாவது அணு அடுக்குகளாலான ஒரு கட்டப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு கட்டிடம்தான் இந்த உடல். எல்லாம் வல்ல இறைநிலையே ஒரு செல்லில் தோன்றிய உயிரினத்தில் இருந்து சேர்த்து சேர்த்து ஒரு உருவமாக கட்டிக்கொண்டது இந்த உடலை. ஒரு செல்லில் தொடங்கிய உயிரினம் பரிணாம வளர்ச்சியில் மனிதன் வரையில் சேர்த்து சேர்த்து முழுமை பெற்றிருக்கிறது. முதல் உயிரினம் தோன்றி அது செய்த வினைகள், 2ஆம் உயிரினங்கள் தோன்றி அவை செய்த வினைகள், இப்படி 5 அறிவியல் இனங்கள் வரையில் செய்த தொடர் வினைகள் காரணமாக தோன்றிய மனிதன் வினைப்பயனே ஒரு தேகம் கண்டாய் என்று சொல்கிறாய். அத்தனை வினைகளையும் ஒருங்கிணைப்பே கொண்டு வந்தவன் தான் இந்த மனிதன். அதனால்தான் நமக்கு இந்த உடல் கூட கிடைத்திருக்கிறது. வினையின் காரணமாக தேகம் கண்டாய். இறைநிலையின் அது இடைநிலையின் தொடர், இறைநிலையின் அந்த பூங்காவிலே கடைசியாக பூத்த மலரே மனிதன், இறுதியாக பூத்த மலரே மனிதன் என்று மகரிஷி கூறியிருக்கிறார். எல்லாம் வல்ல இறைநிலை முழுமுது பொருள் தொடர்ந்து உருவாகிக்கொண்டே இருக்கிறது அல்லவா? எங்கும் எந்த ஒரு இயக்கமும் தனியாக துண்டுபட்டு போவதே இல்லை. நமது பிறப்பு வரைக்கும் பிரபஞ்சம் என்ற நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர்களே மனிதனும் என்றார் மகரிஷி. இத்தனை கோடான கோடி ஆண்டுகளாக பிரபஞ்சம் வரை உருவாகி ஓர் அறிவிலிருந்து இத்தனை உருவைகள் வரை உருவாகி ஆதி மனிதன் தொடக்கம் வரைக்கும் வந்திருக்கிறதே, அதை கட்டி பாதுகாத்து பராமரித்து இயக்கி கொண்டிருப்பது என்னவென்றால் எங்களுடைய காந்தம் தான். மான்காந்தமும் சிறப்பு பெற்ற சீவகாந்தமும் தான் அத்தனையும் இங்கே கொண்டிருக்கிறது. இந்த உயிரினங்களை பாதுகாத்தல் வேண்டும் என்பதற்காக வந்தவையே உணர்வுகள், உணர்ச்சிகள். இந்த 5 அறிவு விலங்கினம் வரை வந்தவை 6வது அறிவை பெற்ற மனிதனாக வந்த பின்பே சிந்தனை ஆற்றல் என்ற சிறப்பு இயக்கம் தோன்றியது.
ஐந்தறிவு விலங்கினம் வரையிலே அந்த உயிரினங்கள் எல்லாமே அங்கே உணர்ச்சிகளோடும் உணர்வுகளோடும் தான் அங்கே அவை விளங்கின. ஆனால் ஆறாவது அறிவை பெற்ற அனுமான அனுமை பெற்ற பின்பே மனிதன் என்பவன் தான் சிந்தனை ஆற்றல் என்ற சிறப்பு இயக்கம் பெற்று ஒரு ஒரு இயக்கமாக தோன்றி அப்பொழுது ஒரு தெரியாத ஒரு தேடும் பணியை அவன் தொடங்கி இருக்கிறான். அந்த சிந்தனை ஆற்றல் தான் அவனை தெரியாத ஒன்றை தேடும் பணியை தொடங்கி இருக்கிறது. அதைத்தான் மகரிஷி சொல்லுகிறார், உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ளதே அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள், மேலும் உண்மை விளங்க உணர்ச்சிக்கு முன்னம் விண்ணில் ஒழுங்காற்றலாய் விளங்கும் உனது திருநிலையும் அறிவே உணர்ந்தேன் என்றார் மகரிஷி. உணர்ச்சிக்கு முன்பே இருந்ததை உணர்வதற்காக இறநிலை எடுத்த முடிவான பிறப்பே இந்த மனித உடல். ஒவ்வொரு அணுவும் தன்னியக்கமாகவும் தொடரியக்கமாகவும் பிரதிபலிப்பு இயக்கமாகவும் விளைவு என்ற நான்காகவும் இயங்குகின்றன என்கின்றார் மகரிஷி. உதாரணமாக நாங்கள் இதை விளக்க வேண்டுமானால், நாங்கள் இப்போ சூரியனை எடுத்துக்கொள்வோம். சூரியன் ஒரு மாபெரும் ஒரு பெரும் கோளம். அது கோடிக்கணக்கான அணுக்களின் கூட்டுக்களால் ஆனது. இதற்குள் இந்த அணுக்கள் என்ன செய்வதென்றால் சுழன்று கொண்டேதான் இருக்கின்றன. இது தன்னியக்கம். இப்படி தன்னியக்கத்தால் வருவது என்னென்றால் அங்கிருந்து வருவது வெளிச்சமும் சூடும். இதுவே தொடர் இயக்கம். இந்த சூரியனிலிருந்து வரும் சூடு பூமியில் கற்களின் மேல் அல்லது உலோகங்கள் மீது படும்போது வெளிச்சம் படும்போதும் வெளிச்சம் பூமியில் படும் போதும் சூடாகவும் வெளிச்சமாகவும் பிரதிபலிக்கிறதே, இதுதான் பிரதிபலிப்பு இயக்கம். இந்த பிரதிபலிப்பு இயக்கத்தால் ஒரு விளைவு வருகிறது. சூரியனில் இருந்து வரும் வெளிச்சம் பூமியில் உள்ள பொருட்களை எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. அதே போல சூடு, அந்த சூடு இரும்பிலே படுகின்ற பொழுது அது நம்முடைய அந்த இரும்பு சூடாக நமக்கு தெரிகிறது. அதிலே ஒரு டெம்பரேச்சரை நாங்கள் உணர்கிறோம். இதுவே விளைவு. அணுக்களில் இயக்கம், தன்னியக்கத்தால் ஒரு தொடர் இயக்கம், தொடர் இயக்கத்தால் ஒரு பிரதிபலிப்பு இயக்கம், பிரதிபலிப்பு இயக்கத்தால் ஒரு விளைவு என்ற 4 வகையான தன்மைகளோடு இயங்குகின்றன. எந்த ஒரு இயக்கமும் தனியாக துண்டுபட்டு நடைபெறுவதே இல்லை. இன்னொரு உதாரணத்தை நாங்கள் கூற வேண்டுமானால், கைகள் இரண்டையும் தட்டுகிறீர்கள். கைகளில் என்ன இருக்கிறது? கைகளிலே அணுக்கள் இருக்கின்றன. அவை என்ன செய்து கொண்டிருக்கின்றன? இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. நீங்கள் இயங்கும் அணுக்களை தட்டுகிறீர்கள். அணுக்களை தட்டும் பொழுது அது என்ன செய்கிறது என்றால் அங்கிருந்து ஒரு சத்தம் வரும். இறுக்கி தட்டினால் என்ன வரும் என்றால் அங்கே சூடு வரும். இன்னும் இறுக்கி தட்டினால் உங்களுடைய கைகள் உடைந்து போகும். தட்டும் போதும் அணுக்கள் கைகள் இயங்குவது தன்னியக்கம். தட்டுவதால் வருவது சப்தம், அது தொடர் இயக்கம். இந்த சப்தம் உங்கள் காதுகளில் மாத்திரமல்ல, உங்களுடன் இருப்பவர்களின் காதுகளில் கேட்கிறது அல்லவா, அது பிரதிபலிப்பு இயக்கம். இந்த பிரதிபலிப்பு இயக்கம் எதை கொடுக்கிறது? கையால் தட்டிய சப்தத்தை கேட்கிறீர்கள். இது விளைவு. இந்த விளைவுகளையும் நாம் பிரித்துணரலாம். இன்பமாக, துன்பமாக, அமைதியாக, பேரின்பமாக நாம் உணர முடியும். விளைவு எது என்பது நிச்சயம் உண்டு. இதையே மகரிஷி செயல் விளைவு தத்துவமாக கொடுத்துள்ளார்கள். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதற்கான ஒரு விளைவு கட்டாயமாக அங்கே வந்தே தீரும் என்கின்றார். விளைவு நீ எதிர்பார்த்ததாகவும் வரலாம், எதிர்மறையான விளைவாகவும் வரலாம். விளைவு அது தெய்வத்தினுடைய கையிலே தான் இருக்கிறது. விளைவு இல்லா வினை இல்லை, வினையினூடே விளைவு பல தொக்கி நிற்கும் இயற்கை நீதி. விளைவுக்கும் வினைக்கும் இடை கால நீளம் விளைவு தரம் இவை வினையின் தன்மை ஒக்கும் என்ற அற்புத கவி மூலம் செயல் விளைவை கூறியுள்ளார் மகரிஷி அவர்கள். இன்னும் ஒரு கவியிலே, வினைக்கு ஒரு விளைவுண்டு, உடல் உள்ளத்தின் விரைவு ஆற்றலுக்கு அது ஒத்தால் இன்பம். முனைந்து அது பருவுடலுக்கோ மூளைக்கோ ஓர் முரண்பட்ட விளைவானால் துன்பமாகும். தனக்கும் அது பிறருக்கும் உடல் மூளைக்கு தவறாக அணு அடுக்கை சீர்குலைத்து
மனக்களங்கம் உடலில் நோய் பதிவாய் கொள்ளும். மதித்து வினை விளைவுகளை கணித்து வாழ்வீர் என்று ஒரு அற்புதமான ஒரு கவியை எமக்காக கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு வினை செய்யும் போது அதனால் வரும் விளைவையும் கணித்து செய் என்று நம்முடைய தலையிலே குட்டி இருக்கிறார். அப்படி கணிக்காமல் செய்தால் அதனின் விளைவை நீ ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்றும் அறிவுரை கூறியிருக்கிறார் மகரிஷி. இந்த விளைவின் கீழ் தோன்றிய மனிதனின் நோக்கம் என்ன என்றால் அறிவின் முழுமை பெற்று அமைதி பெறுவதே ஆகும். அறிவின் முழுமை பெற நாம் வந்த பாதையை தெரிந்து கொள்ளல் வேண்டும். மனிதன் தோற்றம் எங்கிருந்து வந்தது? சுத்த வழியின் நுண்ணதிர்வால் இறைத்துகள் வந்தது. இறைத்துகளால் என்ன வந்தது? விண் வந்தது. விண்ணால் என்ன வந்தது? பஞ்சபூதங்கள் வந்தது. பஞ்சபூதத்தால் என்ன வந்தது? மனிதன் வந்தான். தன் இயக்கம், தொடர் இயக்கம், பிரதிபலி இயக்கம், விளைவு. இந்த உடல் வினைப்பதிவால் தோற்றம் பெற்றது. அப்படி என்றால் வினைப்பதிவுகளை போக்குவதற்கு உடலில் உள்ள மனம் இயங்க வேண்டும். மன இயக்கம் இருந்தால்தான் இந்த உடல் இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிக்கலாம். இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தால்தான் அவனின் வினை போக்கப்படும். மன இயக்கத்திற்கு சீவகாந்தம் அவசியம். சீவகாந்தம் வர வேண்டும் என்றால் நம்முடைய உடலிலே உயிரோட்டம் சீராக இருக்க வேண்டும். இந்த உயிரோட்டம் வேண்டுமானால் சீவவித்து குழம்பு அளவும் தரவுமாக இருத்தல் வேண்டும். சீவவித்து குழம்பு உடல் இருக்க வேண்டுமானால் நாம் உண்ணும் உணவு நல்ல சத்துணவாக மாற இருக்க வேண்டும். அந்த உணவில் இருந்துதான் அந்த உணவு 7 தாதுக்களாக பிரிக்கப்படல் வேண்டும். உடலிலோடும் உயிர்த்தோள்களிலிருந்து காந்தம் உருவாக வேண்டும். அந்த சீவகாந்தம் புலன்கள் மூலமாக இயங்க வேண்டும். புறப்பொருட்களுடன் தொடர்பு ஏற்படுத்த வேண்டும். அதை உணர வேண்டும், தூய்க்க வேண்டும், பிரித்துணர வேண்டும், கர்மயத்தில் பதிவாக்க வேண்டும், பின்பு எண்ணங்களாக பிரதிபலிக்க வேண்டும். மனம் இன்ப துன்பங்களை அனுபவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் வினைகளை கழிக்க முடியும். இதற்கு உடல் இருத்தல் வேண்டும். உடல் இல்லாவிட்டால் மனம் இருக்காது. மனம் இருக்காவிட்டால் வினைகளை கழித்தல் முடியாது. அதனால் உடல் சீராக நோயின்றி இருத்தல் மிக மிக அவசியம். அதற்கேற்ப நியதி இயக்கம் விளைவுகளை உணர்ந்து அதற்கேற்ப எங்களின் வாழ்க்கையை நெருப்படுத்திக் கொண்டால் மகிழ்ச்சியான இன்பமான வாழ்வு வாழலாம். இயற்கை நியதிக்கு முரணான செயல்களை செய்தால் செயலுக்கேற்க விளைவாக இறைநீதி கிடைக்கும். இதுவே கூர்தல் அறம் என்கின்றார் மகரிஷி. மனிதன் தனது நோக்கத்தை ஒட்டி இயல்பாக வாழ்ந்து அமைதியும் மகிழ்ச்சியும் பெற வேண்டுமானால் அறிவில் முழுமை பெறுவது, உடலை பொறுப்போடு காப்பது என்ற இரண்டுமே மிக மிக முக்கியமானது. மனவளக்கலை அன்பர்களாகிய நாங்கள் இந்த உடலை பற்றி அறிந்து விட்டோம், சமுதாயத்தை பற்றி அறிந்து விட்டோம், இயற்கையை பற்றி அறிந்து விட்டோம், இயற்கையின் மூலப்பொருளை பற்றி அறிந்து விட்டோம். எல்லோருமே துரியாதீத தவம் செய்து அறிவோடு அறிவாக கலந்து விட்டோம். நாமே அறிவு என்பதை உணர்ந்து கொண்டோம். இறைவனை பற்றிய விளக்கம் பெற்று விட்டோம். பிரம ஞானிகள் ஆகிவிட்டோம். அதனால் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு வாழ்வோம் என்று கூறி இதுவரை பொறுமையாக செவிமடுத்த அன்புள்ளங்களுக்கு எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி, மனித உயிர் துறவிதன் மதிப்புணர வேண்டும். மனம் உயிர் மெய் முன்றான மறைப்பொருட்களான மனிதனுடைய ஆற்றல்களை மலர வைக்க வேண்டும். மறைந்திருக்கும் உட்பதிவாம் பலவினை கடம்பை மனிதனே மாற்றி அறச்செயல் பதிவு செய்து மன தூய்மை வினை தூய்மை பெற்று பரத்துறைந்து மனிதனவன் உயர் மனிதனாக வாழச் செய்யும் மனவளக்கலையினை பரப்பி நலம் காண்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி.